எத்தனை தடவை பாத்திரம் பூசி பூசி வச்சாலும் அந்த சிங்கில் மட்டும் பாத்திரம் குறையவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என் ஆள் இன்னைக்கு அழகான ரசம் இன்னைக்கு வச்சுதாம்மா, எப்பவும் போல் விஷம் போல் வச்சு தராத. ஒரு தடவையாக எனக்கு நல்ல ரசம் ஊற்றி எல்லா ரசமும் பாய்சன் போல் ஊற்றிட்டு இருக்கா. நானே என்ன செய்கிறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி உனக்காக சாப்பிட்றேன்னு. சரி, இன்றைக்கி எப்படியாவது யூடியூப்பை அலசி ஆராய்ஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல ரசம் வச்சு கொடுத்துடலான்னு நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். என்னெல்லாமோ வைக்கிறோம், பிரியாணி வைக்கிறேன், சிக்கன் வைக்கிறேன், மட்டன் வைக்கிறேன், வெஜ்ஜில் அவ்வளோ குழம்பு வைக்கிறேன். ஆனாலும் அந்த ரச டேஸ்ட்டு மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. எல்லோரும் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி புது ரெசிபி நான் அன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறேன். தக்காளி பழம், அது கூட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சர்க்கரை, புளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசித்து எடுத்துகிட்டு அதில் புளி கூட நல்லா கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு எடுத்து இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு தான் இன்றைக்கி இறக்கியிருக்கேன். அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரையும் பெப்பர் ஆம்லேட்டும் இன்றைக்கி போட்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் ரசம் நல்லாதுன்னு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு.